இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் பண்ணும்போது, அவர் மட்டும் ரோட் ஷோ பண்ணலாம். ரோட் ஷோ பண்ணும்போது பக்கத்துல மக்களே கிடையாது. அவங்களுடைய பவுன்சர்ஸ், அவங்களுடைய போலீஸ் ஆஃபீசர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா, உண்மையான மக்கள் கூட்டமும், மக்களுடைய எழுச்சியும் வரும்பொழுது, நாங்க கேட்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். சீஃப் எலக்ஷன் கமிஷனர் மேடம்ட்ட நான் கேட்டது ஒண்ணே ஒண்ணு தான். நாங்க பிரச்சாரம் பண்ணும்பொழுது, இன்னொரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத நாங்க தாழ்மையுடன் அந்த மேடம்ட்ட நாங்க கேட்டுக்கிறோம். ஊர்ல இருந்து கொளத்தூருக்குள்ள லைவ்ல இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த இடத்துலயும் காவல்துறை இல்லவே இல்ல. எந்த இடத்துலயும் இல்ல. ஏன் இந்த பயம்? எந்த தொகுதியில யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இது ஜனநாயக கடமை. இது ஜனநாயக உரிமை. மக்கள்கிட்ட பார்த்து எப்படி பெரம்பூர்ல பண்ண முடிஞ்சுச்சு, ஏன் கொளத்தூர்ல பண்ண முடியல? இன்னும் 2 முறை வந்து பிரச்சாரம் நடந்துச்சுன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்க தோத்துருவார். இந்த தோல்வியோட பயத்துல தான் இந்த காவல்துறையையும், இந்த இந்த கவர்மெண்ட்டோடைய மிஷனரியும் இப்ப இல்ல. கடந்த 8 மாதமாவே எங்களுக்கு எதிரா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கள வந்து அத வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கார். மக்களுடைய பாதுகாப்ப தான் நாங்க உறுதிப்படுத்த சொல்றோம். கொளத்தூர்ல இன்னைக்கு ஏதாச்சும் மக்கள்ல வந்து ஏதாச்சும் ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தா, அதுக்கு யார் பதில் சொல்றது? அந்த கொளத்தூர்ல அவர் ரோட் ஷோ போறாரு. மக்களுடைய செல்வாக்கு என்ன இருந்துச்சு? ஆனா நாங்க உள்ள நுழையும் பொழுது எத்தனை மணி நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணி மக்களோட ஆதரவோட அந்த குளத்தூர்ல இருந்தோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பயம் தான் திருப்பியும் காவல்துறையை வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறத நாங்க பதிவு பண்றோம். அரசியல்ல ஜனநாயக பூர்வமா நம்ம எதுக்கலாம், சண்டை போடலாம், ஓட்டுல வந்து மக்கள் டிசைட் பண்ணட்டும். ஆனால் மக்களுடைய பாதுகாப்பை வச்சு ஒரு கட்சியும் ஒரு தலைவரையும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது திமுக அப்பையிலிருந்து முற்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை நாங்க திருப்பி பதிவு பண்றோம். திமுகவுடைய தலைவருடைய ஸ்டாலின் அவர்கள் தான் அப்பையிலிருந்து கரூர் இன்சிடென்ட்ல இருந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்துடைய 234 தொகுதி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. இன்றையிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள், காப்பாளர்களாக இருக்கக்கூடிய மக்கள் காப்பாளர்களுடைய எங்களுடைய வேட்பாளர்கள் தமிழகம் முழுவதும் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்குமா? தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதி வேட்பாளர்கள் இருப்பார்களா? தமிழக வெற்றி கழகம் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, அப்படி இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு ஒரு மீடியா மாயையை எல்லாத்தையும் உடைத்து எங்களுடைய பணியை எங்களுடைய தலைவர் மிகப்பெரிய ஆளுங்கட்சியுடைய அழுத்தத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவோட தன்னுடைய ஜனநாயக கடமையை வந்து ஒவ்வொரு நொடியும் நிறைவேற்றிட்டு இருக்காரு. தமிழகம் முழுவதும் அண்ணன் செங்கோட்டையன் உட்பட, நான் உட்பட இன்றைக்கு காலையிலே வேட்புமனு தாக்கல் செய்தோம். அதன் பிறகு எங்களுடைய தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தல் கமிஷன் பர்மிஷனோட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பாட்ல தலைவர்களுடைய பிரச்சாரத்தை வந்து நாங்கள் மேற்கொள்ள இருந்தோம். பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் முடிந்து ரொம்ப சிறப்பா அங்க இருக்க காவல்துறை அந்த சாலைகளை கரெக்டா பிளாக் பண்ணி மக்கள் கூட்டம் அதிகமா கூடாத அளவுக்கு நல்லா சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. நாங்க அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு சொல்பவர்கள் அல்ல. பெரம்பூர்ல இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்தாங்க. எங்க சொன்னாங்களோ காவல்துறையும் எலெக்ஷன் கமிஷனும் எங்க பர்மிஷன் கொடுத்தாங்களோ அதே இடத்துல நின்று சீக்கிரமே நாமினேஷன் முடிஞ்சனால சீக்கிரமே காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கி அன்னைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் செல்லக்கூடிய வழி நம்ம ஆல்ரெடி போலீஸ் கிட்ட நம்ம வந்து அந்த ரூட்டை கொடுத்துருந்தோம். காவல்துறைக்கு அந்த ரூட் எல்லாமே தெரியும். தலைவர் எந்த வழியா வருவாரு, எந்த இடத்துல நின்று ஸ்பாட்ல பேசணுங்கிறது காவல்துறை என்ஓசி கொடுத்து தான் அந்தந்த தொகுதியோடைய ஆர்வம் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ காவல்துறையோட அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி,
பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் காவல்துறைக்கு முழு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் போறதுக்குள்ள எங்களுக்கு மீண்டும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல எங்களோட தலைவர் வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட எப்படி கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மேன்மேட் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பேட் அன்னைக்கு செந்தில் பாலாஜி உருவாக்குனாரோ, அதனாலதான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி தொகுதி மாதிரி பயந்து ஓடி இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு. கரூர்ல பெரிய நான் தான் வந்து அரசியல் தெரியும், கொங்குல வந்து நான் வந்து திமுக ஜெயிச்சு கொடுக்கணும்னா கரூர்லயே நிக்கிறதுக்கு எந்த திராணியும் இல்லாத செந்தில் பாலாஜி கரூர் பிறந்த மண்ணை விட்டு பயந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் நிக்கிறதுக்கான காரணம் அந்த கரூருடைய 41 பேர் உயிரிழப்பதற்கான காரணம் முதல் குற்றவாளி, கொலை செய்த குற்றவாளி செந்தில் பாலாஜி கரூர் மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் இன்னைக்கு முதல்வர் இல்லை, ஒரு காம்பந்து முதல்வர். என்னுடைய பார்வையில், எங்களுடைய பார்வையில் ஒரு முன்னாள் முதல்வர். தன்னுடைய தொகுதிக்குள்ள யாருமே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இத்தனை நாள் ஜெயிச்சிருந்ததுக்கான காரணம் ஒரே காரணம்தான், எதிர்த்து நிற்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அதிமுகவும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. யார் நின்னாலும் விலைக்கு வாங்கிடணும். இதுதான் இந்த திமுக குடும்பத்துடைய வலு, ஒரு ஜனநாயகமற்ற செயல். அப்ப எங்களுடைய தலைவர் கொளத்தூர்ல எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் பொழுது பெரம்பூர்ல இருந்து கொளத்தூருக்குள்ள லைவ்ல இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துலையும் காவல்துறை இல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. இன்னைக்கு காலையில வீட்டில இருந்து பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணி முடிச்சு நாமினேஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஸ்பாட்டை கொடுத்து பெரம்பூர்ல இருக்க காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பை கருதி ரோடை பிளாக் பண்ணி அவர் அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்த பிரச்சார ஸ்பாட் போறதுக்குள்ளேயே கொளத்தூர்ல வந்தா எந்த விதமான காவல்துறையும் சப்போர்ட் இல்லை. தலைவருடைய பாதுகாப்புக்கு எல்லா விதமான பிரிவு இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ரோடுலையும் எழுச்சியா வரக்கூடிய மக்கள் கூட்டம், அதுவும் குறுகிய சாலைகள், அந்த குறுகிய சாலைகள்ல முக்கியமாக அதிகப்படியான பெண்களும் குழந்தைகளும், நாங்கள் வந்து குழந்தைகள் வர வேணாம்னு சொல்லி நான் கையெடுத்து கூப்பிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 400-500 தொண்டர்கள் வந்து ரோட்ல நின்னாலும், ஆனால் காவல்துறை சாலைகளை வந்து கரெக்டாக பிளாக் பண்ணணும். எப்படி பெரம்பூர்ல பிளாக் பண்ணி கரெக்டான அந்த பிரச்சாரத்தை வடிவமைத்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு கொளத்தூர்ல எந்த விதமான பிளானிங்கும் போலீஸ் வந்து பண்ணவே இல்லை. இது நேரடியா காவல்துறை உயர் அதிகாரியில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனராக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களாகட்டும், எந்த விதமான பிளானிங் பண்ணாம இன்றைக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு எதிராக இன்னைக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுற தவறான தகவல் சொல்றாரு. நாங்கள் ஆப்லேயே வந்து நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கலன்னு முதல்ல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார். இந்த மாதிரி இன்னும் திமுக உடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்கணுங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் பண்ணும்போது அவர் மட்டும் ரோட் ஷோ பண்ணலாம். ரோட் ஷோ பண்ணும்போது பக்கத்தில் மக்களே கிடையாது, அவங்களுடைய பவுன்சர்ஸு, அவங்களுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையான மக்கள் கூட்டமும் மக்களுடைய எழுச்சியும் வரும்பொழுது நாங்கள் கேட்குறது ஒன்று தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம்கிட்ட நான் கேட்டது ஒன்று தான். நாங்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது இன்னொரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் தாழ்மையுடன் அந்த மேடம்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ வழிகள் இன்னைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த ரோட்டில் ஒரு அலை உருவாகிற மாதிரி நாங்கள் கொளத்தூரில் அந்த வேன் நிற்கும் பொழுது முன்னாடி ஸ்பாட்டுக்கு போகாமல் முன்னாடியே ரைட்லேயே திரும்பிட்டோம். பேசுறது கூட வந்து தலைவருக்கு வந்து மனசு வரல. ஏன்னா அங்கே வந்து வேவ்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அலை வந்து அதிகமாக இருந்துச்சு. எந்த ரோடுமே காவல்துறை சரியாக பிளாக் பண்ணலை. எந்திரிச்சு நிற்கும் போது பதற்றத்தோடய இன்னைக்கு பேசினாரு. ஸோ எங்கள் கண்ணு முன்னாடி திருப்பியும் எந்த காவல்துறையும் உள்ள விடாம
மக்கள் வந்து இந்த குறுகிய சாலையில கூடட்டும், அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடட்டும். அதுக்கப்புறம் திருப்பி இடிச்சுக்கிட்டோம். இடிச்சுட்டு திருப்பி கீழ விழுந்தா திருப்பியும் எங்க தலைவர் மேல பழி போட்டு, திருப்பியும் வந்து இன்னொரு கரூர் சம்பவத்தை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில நடக்கணும்னு முற்பட்டாரு. அதனால தான் இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியிலேயே நாங்க பாதியிலேயே வந்து எங்களுடைய புரோகிராம கேன்சல் பண்ணிட்டு, வண்டிய ரைட்ல திருப்பிட்டு நேரா வந்து இந்த புரோகிராம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு இருக்க பிரச்சனை 26 கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இந்த பயம்? எந்த தொகுதியில யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இது ஜனநாயக கடமை. இது ஜனநாயக உரிமை. மக்கள்கிட்ட பார்த்து எப்படி பெரம்பூர்ல பண்ண முடிஞ்சுச்சு, ஏன் கொளத்தூர்ல பண்ண முடியல? வில்லிவாக்கத்துல காவல்துறை சிறப்பா வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. ஆனா போறக்கூடிய ரூட் அங்கிருந்து போறக்கூடிய ரூட்டுக்கு எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னு எதுவுமே தெரியல. அப்ப ஒரு சில தொகுதிகள்ல காவல்துறை நல்லா சிறப்பா செயல்படுறாங்க. ஆர்ஓவோட பேச்ச கேட்குறாங்க. ஆனா கொளத்தூர் மாதிரி இருக்க தொகுதியில ஆர்ஓவோட பேச்ச கேட்கிறதே கிடையாது. அப்ப காவல்துறை இன்றைக்கும் திரு ஸ்டாலினோட பேச்ச கேட்டுக்கிட்டு இன்றைக்கு இன்னைக்கு எல்லாமே லைவ்ல பார்த்திருப்பீங்க. பெரம்பூர்ல எந்த அளவுக்கு சாலைகளை ஒருங்கிணைத்து அழகா பண்ணியிருந்தாங்க, மக்களோட பாதுகாப்புக்கு என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏன் கொளத்தூரில் பண்ணப்படல? ஏன்னா கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. அவர் இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் இருக்கிறார். இன்னும் 2 முறை வந்து பிரச்சாரம் நடந்துச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் அங்க தோத்துருவார். இந்த தோல்வியோட பயத்துல தான் இந்த காவல்துறையையும் இந்த கவர்மெண்டோடைய மிஷினரியையும் இப்ப இல்ல கடந்த 8 மாதமாவே எங்களுக்கு எதிராக வந்து ஸ்டாலின் அவர்கள் எங்களை வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய அதிகாரத்தை இன்டைரக்டா எங்க மேல ஒரு எவ்வளவு கரூருக்கு அப்புறம் எந்த இடத்துலயும் பர்மிஷன் கொடுத்ததே கிடையாது. எஸ்ஓபியை போட்டு எஸ்ஓபி முடிகிறதுக்கு ஒவ்வொரு தாட்டி பர்மிஷன் வாங்கினா 30 நாள் ஆகும். 30 நாள் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள நாங்க வந்து அடுத்த 3 மாசத்தை கடக்க வேண்டியதாயிடும். இப்ப அதே மாதிரி கொளத்தூர்ல அதை நிப்பாட்ட பார்த்தாரு. அதனாலதான் வந்து காவல்துறை முழுசும் எந்த இடத்தையும் சப்போர்ட் பண்ணல. லைவ்ல எல்லாத்தையும் நாங்க பதிவு பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து எலெக்ஷன் கமிஷனுடைய சீஃபுக்கு நாங்க வந்து ரிக்வஸ்ட் பண்றோம். காவல்துறையை தயவு செஞ்சு இடமாற்றத்துல உருவாக்கணும். இன்றைக்கும் முக்கியமான தொகுதிகளை போக முடியல. மக்களுடைய பாதுகாப்பை தான் நாங்கள் உறுதிப்படுத்த சொல்றோம். கொளத்தூர்ல இன்னைக்கு ஏதாச்சும் மக்கள்ல வந்து ஏதாச்சும் ஒரு இழப்பு ஏற்பட்டு இருந்தா அதுக்கு யார் பதில் சொல்றது? ஸோ மக்களுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்க வந்து இன்றைக்கும் முழுசா கவனம் செலுத்தி இன்னைக்கு வந்து கேம்பெயினை வந்து நிப்பாட்டி வில்லிவாக்கத்துக்கும் போக முடியல, அண்ணா நகருக்கும் போக முடியல. அதனால இதை வந்து ரொம்ப சீரியஸாக மக்களுடைய பாதுகாப்புக்காக இம்மிடியட்டா நாங்க வந்து இன்னைக்கு மதியானமே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு நாங்க போய் திருப்பி வந்து எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் மேடத்தை போய் பார்த்து இதை வலியுறுத்தி இந்த போலீஸ் ஆஃபீஸருக்குடைய இன்றைக்கும் திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களோட தொடர்பை வந்து நாங்கள் எடுத்துரைத்து கூடிய விரைவில் ஒரு நேர்மையான அதிகாரிகளை கொண்டு இந்த எலெக்ஷன் நடத்தணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். சென்னை மாவட்டத்துல மட்டும் சொல்றீங்களா இல்ல ஆல் ஓவரா சொல்றீங்க? இல்ல இன்னைக்கு தான் முதல்ல நாங்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் தான் சொல்றேனே, நாங்க யாரையும் குறை சொல்லணும். பெரம்பூர்ல ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரிகள் இருந்தனால அது வந்து கரெக்டா இருந்துச்சு. ஆனா கொளத்தூர்ல மட்டும் ஏன் எங்களால போக முடியல? எங்களோட பிரச்சாரத்தை ஏன் ஆன் ஸ்பாட்டுக்கு எங்களால போக முடியல? பெரம்பூர்ல பண்ண மாதிரியே அந்த ரோட பிளாக் பண்ணி பேரிகேட்ஸை போட்டுட்டு மக்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்து இந்த இடத்துல மட்டும் தான் நீங்க நிக்கணும்னு ஒரு கரெக்டான பிளான் பண்ண காவல்துறையை நாங்க தலைவணங்குறோம். எங்களுக்கு யாரையும் குறை சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, அரசியல் பண்ணல. எங்களுக்கு திருப்பியும் மனித இழப்புகளோ மனித உயிர்களோ ஏற்பட்டக்கூடாதுங்கிற ஒரே விஷயத்த நாங்கள் திருப்பி பதிவு பண்ணுறோம். அரசியலில் ஜனநாயக பூர்வமாக நம்ம எதுக்கலாம், சண்டை போடலாம், ஓட்டில் வந்து மக்கள் டிசைட் பண்ணட்டும். ஆனால் மக்களுடைய பாதுகாப்பை வச்சு ஒரு கட்சியும் ஒரு தலைவரையும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது திமுக அப்பையிலேருந்து முற்பட்டுட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தை நாங்கள் திருப்பி பதிவு பண்ணுறோம். தலைவருடைய ஸ்டாலின் அவர்கள் தான் அப்பையிலேருந்து கரூர் இன்சிடென்ட்லேருந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அமைதியாக இருப்பார், யாரையும் திட்ட மாட்டார், எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டார். ஆனால் தன்னுடைய காவல்துறையும் தன்னுடைய அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுதான் இன்னைக்கு கொளத்தூர் நடந்தது. அந்த கொளத்தூர்ல அவர் ரோட் ஷோ போறாரு. மக்களுடைய செல்வாக்கு என்ன இருந்துச்சு? ஆனா நாங்க உள்ள நுழையும் பொழுது எத்தனை மணி நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணி மக்களோட ஆதரவோட அந்த கொளத்தூர்ல இருந்தோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட பயம் தான் திருப்பி காவல்துறையை வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறத நாங்க பதிவு பண்றோம். இது தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சீரியஸா எடுத்து இன்னைக்கு கேம்பெயினை நாங்க நிப்பாட்டி நாளைக்கு வந்து முறையில்லான் இருக்கோம். காவல்துறையை உடனடியாக பொதுவாக எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் ஒரு சுழற்சி அடிப்படையில் மாட்டுவாங்க. இன்னும் மாற்றப்படலை. அதை நாங்கள் கடுமையாக நாளைக்கு வலியுறுத்துவோம். நீங்கள் சொல்லும் போதே காபந்து முதலமைச்சர் சொல்லியாச்சு, அதிகாரம் இல்லாத ஒருத்தர் தான் நம்ம காபந்து முதலமைச்சர் சொல்லுவோம்.
ஒரு இடத்துல ஆர்ஓ வந்து உங்களுக்கு முறையான பர்மிஷன், பெரம்பூர்ல ஆர்ஓ கண்ட்ரோல்ல இருக்க காவல்துறை வந்து உங்களுக்கு முறையான பர்மிஷன் கொடுக்குறாங்க ஆர்ஓவோட உத்தரவுக்கு, குளத்தூர்ல கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றது முரணா இல்லையா? ஒரு தொகுதியில ஒரு ஆர்வம் கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல இருக்க ஒரு ஆர்வம் வந்து கொடுக்குறாரு, இன்னொரு தொகுதியில கொடுக்க மாட்டேங்கிறது முரணா இல்லையா? இல்ல அதுதான் நான் திருப்பி சொல்றேன். ஆர்ஓ பர்மிஷன் கொடுத்தாலும் லாண்ட் ஆர்டர் வந்து அந்த காவல்துறை கிட்ட இருக்கு. என்ஓசிங்கிறது காவல்துறை தான் கொடுக்குறாங்க. நான் அந்த காவல்துறை வந்து இன்னும் முக ஸ்டாலின் சார் சிஎம்மா இருக்கும் பொழுது என்ன யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்களோ அவங்களே தான் கண்டினியூ ஆகிறாங்க. சேம் அதே தான் அதே டிஜிபி, அதே போலீஸ் கமிஷனர், அதே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. அப்போ சுழற்சி அடிப்படையில் மாற்றக்கூடியது ஒரு இயற்கையாகவே நடக்கும். இன்னும் தமிழ்நாட்டில் அது நடக்கல. அதை நாளைக்கு நாங்கள் வந்து கடுமையாக வலியுறுத்துவோம். இந்த கொளத்தூரில் இந்நேரம் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இந்நேரம் நடந்திருக்கும். அங்கே நான் ஸ்பாட்டில் இருந்தேன், நான் அந்த வேனுக்குள்ளே இருந்தேன். உடனடியாக தலைவர் வந்து சொன்னார், இல்லை இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த குறுகிய சாலையில் மக்கள் வந்து 10,000 பேர் இல்லை 500 பேர் இருக்கிற ஒரு 2,000 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 15,000-20,000 பேர் நிற்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்புறது மக்கள் பாதுகாப்புக்கு நல்லதுன்னு தலைவர் அந்த ஸ்பாட்லேயே முடிவு எடுத்தார். அதை தான் நாங்கள் வந்து இம்மீடியட்டாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து அவர் வீட்டுக்கு போனார். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்தால் தமிழ்நாடு முழுசும் பிரச்சாரம் பண்ணுறதுல பல்வேறு சிக்கல்கள் வரும். இதை கடுமையாக நாங்கள் வந்து நாளைக்கு வந்து முறையிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவங்க தான் இன்னைக்கும் அந்த பதவியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த விசுவாசம் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல காமிக்காம இன்னைக்கும் அந்த வீட்டுக்கு தான் அவர் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்கள் பதிவு பண்றோம். இப்ப போனதுக்கு திட்டமிட்ட சதி முதல்வர் பண்ணதா வந்து நீங்க சொல்றீங்க கரெக்டா? கண்டிப்பா தன்னுடைய தொகுதிக்கு வரக்கூடாதுன்னு அவர் வந்து தன்னுடைய தொகுதி அவருக்கு வந்து தெரியும். இன்னைக்கு அவர் ரோட் ஷோ பண்ணாரு, எந்த மக்கள் செல்வாக்கும் இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஒரு 20 பவுன்சர் சுற்றி இருக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் இருக்க, மக்கள் கிடையாது. ஆனால் ஒரு மக்கள் சக்தி வாய்ந்ததாக ஒரு தலைவர் வரும்பொழுது அவர் உள்ளே விடக்கூடாது. எப்பயுமே காம்படிஷனில் தனியாக நின்று யாருமே காம்படிஷன் இல்லாமல் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு காம்படிஷன் வரும்போது அந்த போட்டியே வரக்கூடாது, தொகுதிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையை வந்து அவர் பாட்டி எந்த வித வேலை செய்ய விடாமல் நிப்பாட்டி இருக்கிறாரு. அதுதான் நீங்களே இன்னைக்கு வீடியோ நீங்கள் தான் ப்ரூஃப். ஏன்னா எல்லா மீடியாவும் கூட சேர்ந்தே வந்தாங்க, வேன் பின்னாடியே வந்தாங்க, வேன் முன்னாடியே வந்தாங்க. பெரம்பூரில் எந்த அளவுக்கு காவல்துறை ஒரு பக்காவாக பிளான் பண்ணி அந்த பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களும் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அன்றைக்கி சப்போர்ட் பண்ணோம். இன்றைக்கி பெரம்பூரில் நாங்கள் எந்த கட்சிக்காரங்களையும் கூப்பிடவே இல்லை. நீங்கள் மாவட்ட செயலாளர் கேளுங்க, எந்த விதமான கட்சிக்காரங்களும் நாங்கள் அழைக்கவே இல்லை. இயற்கையாக அந்த மக்கள் கூட்டம் தான் வந்தார், பேசினார், கிளம்பிட்டார். ஏன்னா எங்களுடைய பிரச்சாரங்கிறது அவர் வந்து அந்த தொகுதியில் நின்று அந்த மக்கள்கிட்ட பேசி கூட்டத்தை கூட்டணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நின்று பேசி லைவ்ல டிவியில் பார்த்தாலே மக்கள் போதுங்கிறத எங்களோட அழைப்பை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கும். மித்தவங்க மாதிரி மித்த கட்சிக்கு மாதிரி மக்களை ஆர்கனைஸ் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வேண்டிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அமைதியான முறையில் அந்த தொகுதியில் மக்கள் கடமையாற்ற எங்கள் தலைவர் வரும்பொழுது ஒரு 20 நிமிஷம் அவர் பேசக்கூடிய பேச்சு மக்கள்கிட்ட டிவி வழியாகவும் சோசியல் மீடியா வழியாகவும் யூடியூப் மூலியம் வந்தாலே போதும்னு நினச்சி தான் நாங்கள் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால கட்சிக்காரர்களோ மாவட்ட செயலர்களோ இந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வர பழக்கம் எங்களுக்கு இயற்கையாக கிடையாது. ரெண்டாவது, இவர் வெளியே வந்தால் என்ன மாதிரி மக்கள் கூட்டம் வரும்னு ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருக்கு. அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு தெரியாதா பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் போகிறதுக்குள்ள என்ன மாதிரி சாலைகள் இருக்குது, எந்தெந்த ரோடை பிளாக் பண்ணும் அப்படிங்கிறது ஏன் கொளத்தூர் இருக்க காவல்துறைக்கு மட்டும் தெரியல? இதுதான் சூழ்ச்சிங்கிறேன். இன்னைக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா உடனே திருப்பி வந்து விஜய் வந்து கொலை செஞ்சுட்டாரு, அவருக்கு வந்து வழி நடத்தல, கட்சி நடத்தல. காவல்துறை இன்றைக்கும் அவர் போட்ட கமிஷனர் தான், அவர் போட்ட கமிஷனர் தான் இருக்கிறார். எங்களுக்கு அவர் மேலே வந்து எப்பயுமே ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ தேர்தல் கமிஷன் மாற்றணும்னு கேட்குறோம். நாளைக்கு கண்டிப்பாக அது முறையுடன் தான் நான் பதிவு பண்ணுறேன். இப்போ தொடர்ச்சியாக வந்து எதிர்கட்சிகள் வந்து யாருமே சொல்லலை இது போல குற்றச்சாட்டு. ஆனால் டிவிக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் தரல, சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்லை, தேர்தல் அதிகாரிகள் சரியா இல்லை, காவல்துறை சரியா இல்லை, தொடர்ச்சியாக அதிகாரிகள் மேலே புகார் சொல்றதுக்கான காரணங்கள் என்ன? மக்கள் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியாவே எங்களை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்க. மித்த கட்சி கூட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது, காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது. ஒரு எழுச்சியான கூட்டங்கிறது ஒரு இடத்துல 10,000 பேர் நிற்கணும்னா அங்கே 50,000 பேர் எழுச்சியாக வந்தாங்கன்னா அந்த ரோடை பிளாக் பண்ணி ஒரு இடம் ஃபில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோட்டில் 10,000 பேர் தான் நிற்க முடியும் அப்படின்னா 10,000 பேருக்கு மேலே ரோடை பிளாக் பண்ணி அவங்களை டைவெர்ட் பண்ணி விடணும். அதை வந்து நாங்கள் செய்ய முடியாது. நாங்கள் என்ன செய்ய முடியும்னா யாருமே கூப்பிட்றதில்ல. நாங்கள் வந்து மித்த கட்சிக்காரங்களாம் பக்கத்து தொகுதியிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க, 300 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் அதிமுக கட்சியாக இருக்கட்டும், திமுக கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே காசை கொடுத்து கூட்டிட்டு வராங்க. இயற்கையாக எழுச்சியாக யாரும் ஓடி வந்து எந்த தலைவர்களுடைய பேச்சையும் கேட்குறதுக்கு இன்னைக்கு இல்லை. இன்றைக்கு வரக்கூடிய எழுச்சி உங்களுடைய மீடியா, எல்லா மீடியாவும் ஏன் வந்து தலைவருடைய லைவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க? ஏன்னா இது இயற்கையாக வந்து மக்களுடைய ஒரு கூட்டம் வராங்க பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு பேசுறது கேட்க வராங்க. அப்போ வரும்பொழுது அந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே வந்தாலும் 10,000 பேர் இருக்க இடத்துல 50,000 பேர் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி அந்த கூட்டத்தை முடக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களுடைய பாதுகாப்புக்கே சேலஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறது தான் ஒரு அரசியல் முதுச்சேற்ற தன்மைங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். 21 நாள் தான் இருக்குது. என்ன இப்படி தமிழகம் முழுக்க கவர் பண்ண போறீங்க? அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை, அதுதான் சொல்கிறேன்.
இதுதான் சொல்கிறேன். எங்களுக்கு தலைவர் வந்து தமிழ்நாடு முழுசும் போகிறதுக்கான எல்லா டூர் ப்ரோக்ராம் போட்டாச்சு. பர்மிஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, பர்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ பர்மிஷன் கேட்டால் ஆப்பில் கேட்டால் தலைவர் வந்து தேர்தல் கமிஷனை பார்த்துட்டு வந்த பிறகு பர்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பர்மிஷன் கொடுக்குற இடத்துல நான் திருப்பியே சொல்கிறேன், நான் காவல்துறை வந்து நாங்கள் குற்றம் சாட்ட சொல்லணும். இப்போ ஒட்டுமொத்தமாக சொல்லலை. நான் பெரம்பூர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஏன் வில்லிவாக்கத்தில் கூட வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் மாவட்டத்தில் ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஆனால் கொளத்தூரில் 0%. கொளத்தூரில் சாலைகளை வந்து எந்த விதமான பிளானும் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடம் போகும்போது மக்கள் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாங்கள் உடனே கேம்பெயினை முடிக்க வேண்டிய எங்களுக்கு ஒரு ஜனநாயக கடமை இருக்குது. மக்கள் மேலே எங்களுக்கு அன்பு இருக்குது. அது இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற நாளை காலையிலே போய் முறையிடுவோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக போலீஸ் ஆஃபீஸரை மாற்றுங்கிற கோரிக்கையை நாங்கள் கடுமையாக அழுத்தம் கொடுப்போங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கரூர் விவகாரம் வந்து சிபிஐல விசாரணை போயிட்டு இருக்கும்போது நீங்க செந்தில் பாலாஜி தான் இதை பண்ணாருன்னு சொல்றீங்க. மீண்டும் அது போல பண்ண போறாங்க. விசாரணை போயிட்டு இருக்கும் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. விசாரணை போயிட்டு எங்களுடைய குற்றச்சாட்டுகள் வந்து எப்படி வேணா நாங்கள் சொல்லலாம். நான் விஜய் அவர்கள் வந்து சிபிஐல வச்சிருக்காரு, செந்தில் பாலாஜி தான் காரணம். அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கோம், நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு நான் வச்சிருக்கேன். அதுக்காக என்கொயரி போயிருக்கு. அதனால தான் சிபிஐ அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சார், இப்போ கொளத்தூர்ல வந்து முதல்வர் அளவுக்கு கூட்டம் வரல, எங்களுக்கு தான் நிறைய கூட்டம் வந்துச்சு அந்த மாதிரி சொல்றீங்க. மக்கள் கூட்டம் நீங்க லைவ் சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கமுமே ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்கிற காட்சி இருக்குது. நீங்க தாவேக்காக்கு மட்டும் தான் கூட்டம் அதிகமா இருக்கு, நிறைய கற்பனையில பேசுற மாதிரி இருக்குது. நீங்க தயவு செஞ்சு திருப்பி லைவ் பாருங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். யாருக்கு கூட்டம் அதிகமாக வருது? ஸ்டாலின் இல்லை நான் மதிப்பு அது குறைச்சி மதிப்பு இருக்காது, அர்த்தம் கிடையாது. முக ஸ்டாலின் அவர்களோட ரோட் ஷோவில் காவல்துறை 1000-2000 பேர் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டெப்தான க்ரௌடு வந்து அங்கே வரதில்லை. இதுக்கு வந்து ஒரு தலைவர் வந்து குறைச்ச மதிப்புன்னு சொல்ல, டெப்தான க்ரௌடு வராதும் பொழுது ஒரு 2000 போலீஸை போட்டு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு 10 அடிக்கு போலீஸை நிப்பாட்டுறீங்களா? அதே மாதிரி டெப்தான க்ரௌடு வந்து இன்னொரு தலைவருக்கு வரும்போது அது எங்கள் தலைவர் மட்டும் கிடையாது, எந்த தலைவராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ மக்களுடைய பாதுகாப்பு காவல்துறை அதே மாதிரி ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் இல்லை அவர் இன்றைக்கு முதல்வர் கிடையாது, காப்பந்து முதல்வர். இன்றைக்கு அவர் ஒரு வேட்பாளர் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க 234 வேட்பாளருக்கும் இன்னைக்கு ஒரே சட்டம் தான். அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சுன்னா யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி வழி நடத்தணும், எல்லா கட்சிக்கும் மக்களுடைய சந்திப்புக்கும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஹையான கிரௌட் எங்கே வருது, எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரீட்டில் வரும், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இது வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி மீட்டிங் வரும்பொழுது எந்த அளவுக்கு ஹை இன்டென்சி கிரௌட், அதாவது ஹை இன்டென்சி கிரௌட்னு சொல்லுவோம். 10,000 பேருக்கு இடத்துல 50,000 பேர் வருவாங்க. இன்னைக்கு பெரம்பூர்லேருந்து அங்கே வரத்துக்குள்ள 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்குள்ள போய் சேர்த்துக்க முடியும். ஏன் எங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு? அதுதான் ஹை இன்டென்சி கிரௌட், அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய ஹை இன்டென்சி கிரௌட். இது வந்து உளவுத்துறைக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும் இவர் வந்தால் என்ன மாதிரி வரும்னு. அப்போ பிளான் வந்து பெரம்பூரில் பக்காவாக இருந்துச்சு, அதை தான் சொல்ல வரேன். ஆனால் கொளத்தூரில் இல்லை. இதுதான் வந்து திட்டமிட்ட சதிங்கிறேன். இதை வந்து வீடியோ ஃபுட்டேஜில் இருக்குது, மீடியா ஃபுட்டேஜில் இருக்குது, மக்களுக்கு தெரியும். கொளத்தூர் மக்கள் இதை இன்னைக்கு வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. கண்டிப்பாக இது வந்து அவருக்கு எதிராக திரும்பும். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் முக ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எதிராக திரும்புங்கிறத என்னுடைய பதிவு. சார், கேம்பெயினை பொறுத்தவரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதலமைச்சர், டெப்டி சிஎம் எல்லாருமே கேம்பெயின் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அனுமதியை வந்து முன்கூட்டியே வாங்கிடுறாங்க. தாவேகா அனுமதி வாங்குறது மட்டும் ஏன்? இல்ல ஒரு நிமிஷம் அனுமதி இல்ல அதாவது நீங்க ரூலை புரிஞ்சுக்கணும். 48 ஹவர்ஸ் அப்புறம் தான் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. இருக்கிற 22 நாள்ல நீங்க பர்மிஷன் வந்து ஆப்ல பர்மிஷன் இல்லை, ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பர்மிஷன் ஆப்ல, அதுதான் சொல்றேன். நான் என்ன கேள்வி கேட்க சொல்றேன். எந்த இடத்துல ஆப் ஒரு தொகுதியில ஒவ்வொரு தொகுதியில ஒரு ஆர்ஓ வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த ஆர்ஓ வந்து போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ஓசி வாங்குவாங்க. இதை பிரச்சனை புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப போலீஸ் என்ஓசி வாங்கணும்னா டிவிகேக்கு முன்னாடி எப்படி போலீஸ் பர்மிஷன் கொடுத்தீங்க, டிவிகேக்கு மட்டும் போலீஸ் வந்து என்ஓசி கொடுக்க டிலே பண்ணுது. மித்த எல்லா கட்சிக்கும் என்ஓசி டக்குன்னு கொடுத்துருவாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் தலைவருடைய ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஆப்பில் பண்ணி தான் நாங்கள் பர்மிஷன் வாங்கினோம், வாங்காமலாம் இல்லை. 3000 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணாங்கன்னு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஆனால் எந்த கட்சியாக இருந்தாலும் கூப்பிட்டு உடனே அங்கே இருக்கவங்க யார் பர்மிஷன் பேசுவாங்க, இல்லைங்க இந்த இடத்துக்கு பதிலாக அந்த இடத்துல உடனே கொடுத்துருவானே. மித்த எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது எங்களுக்கு மட்டும் காவல்துறை என்ஓசி கொடுக்கலன்னா ஆர்ஓ கொடுக்க முடியாது. ஆர்ஓ ஸ்ட்ரைட்டாக பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆர்ஓ வந்து
அப்ப காவல்துறையோட என்ஓசி இல்ல. அப்ப காவல்துறை இன்னைக்கும் ஷிஃப்ட் பண்ணாம இருக்கிறனால தான் வேணுக்குனே திருப்பி டிவிகே பர்மிஷன் கூட இழுத்தடிக்கப்படுது. நாங்க முறையிட்டோம். முறையிட்ட பிறகு எனக்கு ஆர்ஓ வந்து டக்குன்னு பர்மிஷன் கொடுத்துறாங்க. எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுல இப்ப டிலே கிடையாது. அது வந்து 4 நாளுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை. தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேரா கமிஷனர் பார்த்து வந்து எலெக்ஷன் கமிஷனர் பார்த்துட்டு வந்த பிறகு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப எங்களுக்கு தமிழ்நாடு முழுசா அப்ரூவ் கிடைக்குது. ஆனால் பிரச்சனை எந்த இடத்துல ஹை இன்டென்சிவ் கிரவுட் வந்து வருதோ அந்த சாலைகளை பெரம்பூர்ல எவ்வளவு அழகா அன்னைக்கு நைட் உட்காந்து காவல்துறை உட்காந்து பிளாக் பண்ணி பேசினாங்களோ அது மாதிரி குளத்தூர்ல இன்னைக்கு நடக்கல. இன்னைக்கு மக்கள் பயங்கரமான அவதியானாங்க. அதுக்காக தான் நாங்க கேம்பெயினை நிப்பாட்டிட்டு இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு போனோங்கிறத பதிவு பண்றோம். எல்லா அரசியலையும் நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், எதிர்க்கட்சியில கேட்கிறேன். நம்மளுடைய அரசியலுடைய ஃபைட்டு ஜனநாயக பூர்வமா நம்ம வந்து மேடையில பேசுவோம், மக்கள்கிட்ட சொல்லுவோம், நல்லது சொல்லுவோம், நீங்க என்ன தவறு செஞ்சீங்க நாங்க சொல்ல போறோம், அவ்வளவுதான் நம்ம ஃபைட்டு. ஆனால் மக்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து உத்தரவாதம் கொடுக்கணுங்கிறது தான் திமுக தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோள், திமுக காரங்களுடைய வேண்டுகோள். இந்த 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 நெருப்பு விளையாட்டை மக்கள்கிட்ட விளையாட வேணாங்கிறத எங்களுடைய குறிக்கோள். அவ்வளவுதான் நான் பேசுறேன் தவிர இதுல வந்து யாரையும் தாக்குறதுக்கு நான் பேச வரல. நெக்ஸ்ட் முக்கியமா வந்து இல்ல எல்லாம் மாத்தி சார் போலீசாருக்கு வந்து அலட்சியமாக தான் இந்த செயல்பட்டாங்க. ஒரு குற்றச்சாட்டு மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ரசிகர், அதாவது இருக்கக்கூடிய ஒரு திரைப்பட முக்கியமான நட்சத்திரமான உங்களுடைய விஜய் அவர்கள் வருது ஒரு அனுமதி வாங்கணும் அப்படின்னு 2 நாள்ன்றது அவசியம் படாது இல்லையா? ஏன்னா கூட்டங்கள் அதிகமா, ரசிகர்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கும் தவிர்த்து கட்சிகளோடு சார்ந்த கூட்டங்கள் அந்த அளவுக்கு இருக்க போறது கிடையாது. அதாவது ஏன் வந்து 2 நாட்கள் ஒரு அனுமதி? தமிழ்நாட்டுல நோட்டிபிகேஷன் வந்த பிறகு எல்லா கட்சியும் இந்த 4 நாளா தான் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல போகும். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணாதான் ஆர்ஓ கண்ட்ரோல்ல போகும். ஆர்ஓ வந்த பிறகு ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து செட்டில் ஆகணும், அவங்க ஏரியால செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் பர்மிஷன் பண்றதுக்கு அவங்க வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டாங்க. இது யாரும் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி திட்டமிட்டு பண்ண முடியாது. நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, எலெக்ஷனுக்கு 21 நாள் இருக்கு. அதுல பர்மிஷன் வந்து கரெக்டா எல்லா கட்சியும் என்ன வாங்குறாங்களோ, இதே அதிமுக எப்ப பர்மிஷன் வாங்கினாங்க? 2 நாள் முன்னாடி தான் வாங்கியிருப்பாங்க. நாளன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு தான் வாங்கியிருப்பாங்க. 234 தொகுதிக்கு 234 ஆர்ஓ இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பர்மிஷன் ரூட் போடும் பொழுது அந்தந்த மாவட்ட செயலாளர் 2 நாள் முன்னாடி, இப்ப நாளைக்கு வந்து நாங்க கன்னியாகுமரி வந்து அடுத்து 10 நாள் கழிச்சு போறோம். அதுக்கு இப்ப நாங்க பர்மிஷன் அலோவ் பண்ணிட்டோம். சென்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம், அதுக்கு இப்ப நாங்க 2 நாள் போடுறோம். ஸோ பர்மிஷன் பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்றது மக்களுடைய பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. அந்த காவல்துறை இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் கொஞ்சம் அவங்களுக்குள்ள இருக்க முரண்பாடுகள் அதிகமா இருக்கு. ஒரு நல்ல ஆர்வ சொல்றதை காவல்துறை கேட்கறது இல்ல. இது ஆர்வவை எங்ககிட்ட பதிவு பண்றாங்க. இதை நாங்க மக்கள் மத்தியில நான் கொண்டு சொல்றோம். நாளைக்கு வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நாங்க சொல்லுவோங்கிறது எங்களுடைய பதிவு. கொளத்தூர் ஆர்ஓ பதிவு பண்றாங்களா சார்? இல்ல அதை நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்ல முடியாது. போயிருக்கணுமா? அதனால அதான் சொல்றேன், ஒரு அதிகாரியுடைய பெயரை தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. அது வந்து நாங்க வந்து கரெக்டா எலெக்ஷன் கமிஷன் கிட்டே நாங்க வந்து எங்களோட லெட்டர்ல நாங்க சொல்லுவோம், நாங்க பதிவு. ஓகே, எலெக்ஷன் டைம் எல்லாரும் பிஸியா இருப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ.